வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும். ஜோதிடம் என்பது உயிர் போன்றது, ஆன்மீகம் என்பது உடல் போன்றது. நாம் அமாவாசை நாட்களில் காய்கறிகளில் வாழைக்காயை சேர்ப்பதற்கு காரணம் என்ன? அமாவாசையன்று சமைக்கும் காய்கறிகளில் வாழைக்காய் கட்டாயம் இடம்பெற வேண்டும். அதனுடன் பாகற்காய், பிரண்டை மற்றும் பல காய்களுக்கும் தனித்தனி முக்கியத்துவம் உண்டு. அமாவாசை முன்னோர்களுக்காக கொடுக்கப்படும் திதி ஆகும். அமாவாசையன்று இறந்து போன நமது குல பித்ருக்களை நினைத்து நாம் சமையல் செய்து சாப்பிட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதாகும். அவ்வாறு சக்தி வாய்ந்த அமாவாசை விரத சமையல் மற்றும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது பிராமின் அந்தணருக்கு கொடுக்கும் பொருள்களில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். வாழையடி வாழையாக நமது குலம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் கொடுக்கப்படுகிறது. இதுபோல அமாவாசை நாளில் பாகற்காய், பிரண்டை, பலாக்கா போன்றவற்றையும் கண்டிப்பாக சேர்த்து சமைக்க வேண்டும். ஏனெனில் ராஜவம்சத்தை சேர்ந்த விஸ்வாமித்திரர் புகழ்பெற்ற ராஜரிஷி ஆவார். இவர் கடுமையான தவப்பயனால் இவர் பிரம்மரிஷியாக உயர்ந்தார். மேலும் இவர் வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி என்னும் பட்டத்தை பெற்றார். ஆனால் இப்படி பட்டத்தை பெற்ற இவர் பெறுவதற்கு முன்பு இருவருக்கும் வசிஷ்டருக்கும் மோதல் இருந்தது. ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் சிரார்த்தம் செய்ய உள்ளதால் தாங்கள் தங்கள் வீட்டிற்கு உணவு அருந்த வேண்டும் என அழைப்பு விடுத்தார் வசிஷ்டர். விஸ்வாமித்திரர் இருவருமே பயங்கர கோபக்காரர்கள். முனிவர்கள் வசிஷ்டரின் இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என்று கூறினார். இதை கேட்டு வசிஷ்டர் திகைத்து போனார். 1008 காய்கறிகளா? அத்தனை வகை காய்கறிகளை எப்படி தேடி எப்படி சமைப்பது என குழப்பமடைந்தார். ஆனால் அருகில் இருந்த வசிஷ்டரின் மனைவி தீவிர பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரரின் வார்த்தையை ஏற்று நீங்கள் கூறியபடி 1008 காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் என பதிலளித்தார். சிரார்த்தம் கொடுக்கும் நாளும் வந்தது. ரிஷிகள் பிரம்மரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வந்தார். வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாறத் தொடங்கினார். அருந்ததி தாயார் முதலில் 8 வாழைக்காய்களை வைத்தார். பிறகு பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறிவிட்டது சுவாமி என பணிவுடன் விஸ்வாமித்திரிடம் கூறினார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர், என்ன இது, நான் 1008 காய்கறிகள் சமைத்து பரிமாறச் சொல்லி கேட்டால் நீங்கள் 4 காய்களை மட்டும் பரிமாறிவிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறிவிட்டது என சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறீர்கள் என கோபமடைந்தார். அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி, சுவாமி, தாங்கள் அறியாதது இல்லை, அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா? காரவள்ளி சதம் புரோக்தம் வஜ்ரவள்ளி சதம் திராயம் பினஷ்ட சட் சதம் புரோகிரமம் சிரார்த்தகல விதியே என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதாவது பாகற்காய் 100 காய்களுக்கும், பிரண்டைக்காய் 300 காய்களுக்கும், பலாக்காய் 600 காய்களுக்கும் சமமாகும். இவை அனைத்து காய்கறிகளும் ஆகிவிட்டன. இதோ 8 வாழைக்காய் வைத்துள்ளேன். மொத்தம் 1008 காய்கறிகள் ஆகிவிட்டது என கூறினார். அமாவாசை வழிபாடு. இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் புத்தி கூர்மையை கேட்டு சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தைக் கண்டு வியந்து அருந்ததியை வசிஷ்டரையும் ஆசீர்வதித்து சென்றார். சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ள காரகமான உயர்வான இந்த 4 காய்கள் மட்டும் அமாவாசை சமையலில் இந்த காய்கள் முக்கியமாக இடம்பெறுகின்றன. மேலும் அமாவாசை நாட்களில் துவரம்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு வைத்து சமைக்க வேண்டும். கீரை, முள்ளங்கி, உருளை, பீன்ஸ், கத்தரி, முட்டைக்கோஸ், முருங்கைக்காய், கோவைக்காய் போன்ற காய்களை சமைக்கக்கூடாது எனவும் சாஸ்திரத்தில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு நாம் முறையாக அமாவாசையன்று பிதர்களுக்கு எதில் தர்ப்பணம் செய்தால் நாம் சிறந்த
பலனை அடையலாம். மேலும் மென்னை, மிஸ்டை இவ்வாறு காய்கறிகளும் உள்ளன. இந்த காய்களை வைத்து நாம் செய்தாலும் அவர்களுக்கு போதிய உணவு அளித்ததற்கு சமமாகும். எனவே இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அனைத்து மக்களுக்கும் சிறப்பாக அமையும் என்றும் நினைக்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் குழு ஜோதிட கலையரசி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாத்தி அவர்கள், பிஹெச்டி பேசுகின்றேன். தொடர்புக்கு செல் நம்பர். ஜோதிடம் பார்க்க சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ள 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிட கலை, நற்பவி உண்டாகட்டும்.